2025 ஆசிய கோப்பை தொடருடைய இறுதிப் போட்டியில இந்திய அணி பாகிஸ்தானை 3வது முறையாக வீழ்த்தி தன்னுடைய 9வது பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இந்த வெற்றி ஒரு பக்கம் இருக்க, போட்டிக்கு பிந்தைய கோப்பை வழங்கும் விழாவில் தோல்வியின் விரக்தியை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலியாக்கா 2ஆம் இடத்திற்கு பரிசு தொகையை செக் தூக்கி எறிந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் குழப்பத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொடர்ல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் 3 முறை மோதிருக்காங்க. குரூப் சுற்று, சூப்பர் 4 சுற்று மற்றும் இறுதிப் போட்டி அப்படின்னு 3 முறையிலுமே இந்திய அணியே வெற்றி பெற்றுள்ளது. இதுல இறுதிப் போட்டி மட்டுமே கடைசி ஓவர் வரை பரபரப்பாக சென்றது. மற்ற 2 போட்டிகள்ல இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது. இதுதான் பாகிஸ்தான் கேப்டனுடைய விரக்திக்கு காரணம் அப்படின்னுமே சொல்றாங்க. போட்டி முடிந்த பிறகு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆக்காவின் முகத்துல தோல்வியின் விரக்தி அப்பட்டமாக தெரிந்தது. 2ஆம் இடத்திற்கான பரிசு தொகையை பெற்றுக்கொள்ள அவர் மேடைக்கு அழைக்கப்பட்டாரு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஷின் நக்வியிடம் பரிசு தொகையை பெற்றுக்கொண்ட சில நொடிகளிலேயே தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த செக்கை அவர் அங்கேயே வாங்கி தூக்கி போட்டிருக்காரு. அவருடைய இந்த செயல் அங்கிருந்த அனைவரையுமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. சோ இந்த வீடியோவுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த செக்கை வாங்கி என் தூக்கி போடணும், அதற்கு வாங்காமலேயே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த அவல செயல் அப்படின்னு பலருமே இவரை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. சோ பாகிஸ்தான் அணிக்கு தக்லைப் கொடுக்கும் விதமாக ஆசிய கோப்பையே எங்களுக்கு வேண்டாம், கோப்பை இல்லாமலே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இந்திய அணி சம மாஸ் காட்டியிருக்காங்க. சோ அந்த கோப்பை பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அமைச்சர் கையால வழங்குவதாக இருந்தது. சோ பாகிஸ்தானிடமிருந்து நாங்க எந்த கோப்பையுமே பெறமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொன்ன கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு இந்திய ரசிகர்களுமே சல்யூட் அடிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.